ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி வந்து இந்த பெரட்டுறாளே எந்த ஒரு காரியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நினைக்கிற அளவுக்கு இப்போ நம்ம பஞ்சட்டால பக்கமாக பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் கடைசியில் பார்த்தா அடித்து நிரூபிக்க வேண்டாமா, கிளப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீயா நானான்னு போட்டி போடுறாங்க. ஐயோ, நீயா நானாவுக்கு நீங்கள் போட்டி போடக்கூடாதியா, உரிமையாளரே வேற ஆளுயா, கோபிநாத் சாரியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அப்புறம் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க கேப்பில் உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், என் தாலி எடுத்து காமிக்கிறேன்னு அவங்க நிரூபிக்க, இது என்ன டம்மி தாலி தானே, ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் தானே, டபக்குன்னு போட்டு உடச்சுப்பட்டா. டே, இவ்வளோ பெரிய சீக்கிரட்டை எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு நினச்சி மனசுடைஞ்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு எனக்கும் விஜய்க்கு தெரிஞ்ச ரகசியம் மட்டும் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, விஜய் வந்தார், நேரில் பேசினார், கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், இன்னும் 1 இயரில் எங்கள் அக்ரிமெண்ட் முடிஞ்சிடும்னு சொன்னார் அப்படின்றாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் நிவின் போய் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு காவேரியை கொடுன்னு கேட்டாங்களா. டே, உங்கள் 2 பேருக்கு இடையில மாட்டிட்டு முழிக்கிறது நானா, ஒரு பொண்ணோட வாழ்க்கைனா அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சான்னு நினைக்கிறாங்க. உண்மைதான், பணத்தை கொடுத்து என்ன வேணால் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. பாரு, இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிற வரையும் இந்த உலகம் திருந்தவே திருந்தாதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ அட்வைஸை நம்ம நிவினுக்கு போட்டாலும் நிவின் திருந்த மாட்டாப்ல. நீ என்ன வேணா நினச்சிக்கோ கண்ணா, விஜய்க்கு தான் காவேரின்னு முடிவாயிடுச்சு, அது கடவுள் விதித்த விதி, யாராலையும் மாற்ற முடியாது, அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரி பேசி முடிச்சுட்டு கோவத்தில் கண்ணா பின்னா திட்டி விட்டாங்க. நீ என்ன பார்க்கறது சுத்த வேஸ்ட்டு, நான் உனக்கு என்றைக்குமே கிடைக்க மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ வந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்து வாங்கினதுக்கும் விஜய் அங்கே அக்ரிமெண்ட்டுன்னு சொன்னதுக்கும் நான் பொறுப்பாக முடியுமா? என் வாழ்க்கை நீங்கள் யார் பங்கு போடுறதுக்கும் சும்மா நிறைய கிழிச்சிட்டாங்க. சும்மா வேற லெவல் கிளி, தரமான கிளி. இந்த கிளி கிழிச்சதுக்கப்புறம் ஐயோ மனசுடைஞ்சு போயிட்டேனேன்னு சொல்லிட்டு தெருவில் நின்னாலுறாரு நம்ம நிவினுக்கு ஆறுதல் சொல்கிறதா, நம்ம காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறதான்னு ஒன்றும் தெரியலங்க. காவேரியோட வாழ்க்கை இப்படி அந்தரத்தில் ஊஞ்சலாடுன்னு யாரும் எதிர்பார்க்கலையே. சோகத்தில் நம்ம காவேரி விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு ஒரு பாட்டை போட்டுவிட்டு நடு தெருவில் நின்று போகிறாங்க. சே, என்னடா பண்ணுறது, இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.